டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு மோடி பேசுறாரு, விஜயும் பேசுறாரு. அவங்களுக்கு தெரியுமா, அவங்க டெக்னாலஜினா தெரியுமா? கொரோனா வந்துச்சுன்னா எல்லாரும் மொட்டை மாடிக்கு வாங்க, டங் 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 தட்டை வச்சு அடிங்க, கேண்டில் கொளுத்துங்க, கொரோனா புஷ்ஷுன்னு போயிடும். அதான் இப்போ தில்லியில் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜந்தர் மந்தரில் என்ன பிளான்னாக்கா, அந்த ஜந்தர் மந்தர் சுற்றி இருக்க எல்லா ஒரு கடைக்கும் வந்து நோட்டீஸ் போயிருக்கு, இன்னைக்கு எல்லாரும் காலி பண்ணுங்க, எவாக்குவேட் பண்ணுங்கன்ட்டாங்க. ரீசன் என்ன? இன்னைக்கு நைட்டு சம்திங் வில் ஹேப்பன். வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, தில்லி பற்றி தான் நம்ம பேச போகிறோம். தமிழ்நாட்டில் பல முக்கிய செய்திகள்லாம் நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தாவேக அமைச்சர்கள் அவங்க என்ன பாதிக்கப்பட்டாங்க? படத்தை பார்த்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு காரணமானவர் விஜய் தான் நினைக்கிறேன். அவர் தான் சிஎம் ஜோசப் விஜய். அவரை வந்துட்டு கடைசியாக பார்க்குறோம் நாங்கள். இதுக்கப்புறம் நாங்கள் தேட்டரில் பார்க்க முடியாது அவங்கள, அவரோட நடிப்பை பார்க்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் அவரோட நடிப்பு தான் பார்ப்போன்றது அவங்களுக்கு தெரியல. இல்லை, அமைச்சருங்கள்லாம் அழுவு தேவையில்லையே. ஏன்? அவங்க தான் இதில் பார்த்துட்டு தானே இருக்காங்க டெய்லி. அந்த இடத்துக்கு பேர் என்ன, எல்லாம் கூடுவாங்களே, அசம்பிளி, செக்ரட்டரி ஆஃபீஸில் தான் இருப்பாரு. இல்லை, அசம்பிளியில் எல்லா மினிஸ்டர்ஸும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அவர் டெய்லி நடிக்கிறது இல்லைங்க. இங்கே ரியாலிட்டி என்னன்னா, அவர் ஆக்ஷன் காட்டுறது, எகிரி அடிக்கிறது, ரொமான்ஸ் பண்ணுறது, ஃபர்ஸ்ட்டு கட்டி பிடிக்கிறது, ஃபர்ஸ்ட்டு இதை காமிச்சாரு, நெக்ஸ்ட் எல்லாமே பண்ணுவார். ரொமான்ஸ் பண்ணுறதுயா எங்க அசம்பிளிக்குள்ளே? சரி, ஓகே. இந்த பாருங்க, ஒன்று நான் சொல்லிக்கிறேன். மக்களுக்காக பணி செய்யணும்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு நாள் விடுமுறை கேட்டு போனவங்களாம் இருக்காங்க. என்ன சொல்றேன்னு தெரியல. மினிஸ்டரு வந்துட்டு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டோம் அதுக்குள்ள அப்படின்றாங்க. கொஞ்சம் கூட அறிவில்லாதவங்களை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கு மண்சோறு சாப்பிட்றானுங்க சில பேர். சரி, ஓகே, பப்ளிக்கில் பைத்தியக்காரனுங்க இருக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் மினிஸ்டரே வந்து இப்படி பேசுறது எனக்கு சுத்தமாக புரியல. ஒரு ப்ரெஸ் வந்து கேட்குறாங்க, அங்கே மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே வந்துட்டு படத்துக்கு எல்லாரும் ரீல்ஸ் போட்டுன்னு இருக்காங்க. கம்பேர் பண்ணக்கூடாதான். ஏன்னா இந்த படத்தோட நாங்கள் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டோம். இது கூட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டு அதை கொச்சப்படுத்துறாங்களா? யாரையா நீங்க என்னையா பேசுறீங்க? நீங்க கனெக்ஷன்லாம், நீங்க படத்தோட கனெக்ஷன் ஆகிட்டு தான் அதை கொச்சப்படுத்தி நிற்கிறீங்க. கேள்வி கேட்டாங்க, யாரும் கொச்சப்படுத்தல. ஒரு இடத்துல சம்பவம் பார்த்தேன். அதாவது கோழியை கட் பண்ணி பிளட் இல்லை, விஜய் பேனர் மேலே அடிக்கிறாங்க. அதாவது கோழியை பலிகாடு கொடுக்கணுமா, திருஷ்டி கழிக்கிறாங்களாம். எங்களுக்கு பார்க்க சொல்ல அந்த கோழி இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறது அப்படிதான் தோணுச்சு. போங்க. நம்ம அறிவு வந்துட்டு செக்ரட்டரி ஆஃபீஸாண்ட வந்துட்டு போராட்டம் பண்ண சொல்ல, தனியாக சோலோவாக போராட்டம் பண்ண சொல்ல, உடனே போலீஸ் வந்து அவரை கைது பண்ணிட்டு போகுது. அப்புறம் திரும்பிட்டு வந்து அவரை செக்ரட்டரி ஆஃபீஸில் நியூஸில் போடுறப்ப சிஎம்ஐ பார்க்க போனார் உள்ள அப்படி போட்டாங்க. சரி, அவர் சிஎம் தான் பார்க்க போனாருன்னு எங்களுக்குலாம் ஒரு டவுட். அவர் ஆஸ்திரேலியா போயிருப்பாரோன்னு ஒரு டவுட்டு எங்களுக்கு தெரியல. ஆனால் சரி, அப்புறம் வந்துட்டு ரியாலிட்டியில் வந்துருச்சு வெளியில். மினிஸ்டர் ஆதவ அர்ஜுனா பார்த்தாரா, அவர் சொன்னாராம், நீங்கள் எல்லாம் போராட்டம் பண்ணாலாம் எல்லாம் வேலைக்காது, பெட்ரு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்க. நாங்கள் வந்துட்டு 2029 ஒரு எலெக்ஷன் வரும், அதுலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா தொகுதியும் எங்களை வின் பண்ணுவீங்க. அப்போ நாங்கள் வந்துட்டு அங்கே போயிட்டு எதிர்த்து பேசுவோம். அப்போ கூட நாங்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா பார்லிமெண்ட்ல அதிகமாக ஓட்டு வந்தால் தான் இதுக்கெல்லாம் பாஸ் பண்ண முடியும். அதாவது 500 நீங்கள் கேட்கறதுனாலலாம் மாற்ற முடியாது. நீங்கள் பண்ணுறதுலாம் வேஸ்ட் ஆஃப் டைம். இதெல்லாம் ஏன் பண்ணிக்கிறீங்க? ஆமாயா, உங்களுக்குலாம் போராட்டு இருக்காங்களா, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். என்ன பண்ணோம், இவங்களுக்கு மாதிரி டான்ஸ் ஆடணும் கல்யாணத்தில், கோடி கணக்கில் காசு எடுத்துன்னு போயிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் செலவு பண்ணோம், இல்லை நான் பார்ல செலவு பண்ணோம், இன்வெஸ்ட் பண்ணணும். ரெஸ்டோ பாரு இந்த மாதிரி விஷயத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணணும். கல்வியை தனியார்கிட்ட கொடுத்துட்டு மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. நீட்டுன்றவங்க யாரு, என்ன கவர்மெண்ட்டா? நீட்டுன்றவங்க ஒரு தனியார் டிபார்ட்மெண்ட். அவங்களுக்கு கீழே நீங்கள் கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துனுங்கிறது. சரி, ஓகே, ஏதோ அறிவு வந்து வெளியில் சொல்லிட்டாரு. அவர் அறிவை பற்றி பேசணும். நான் தான் நினச்சேன், இந்த டைரக்டர்ஸ்லாம் சேர்ந்து அவங்க ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க, காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்கன்னு தான் நான் காலையில் நினச்சேன். பட் ஆனால் அறிவு மட்டும் அந்த மீட்டிங்கில் மட்டும் பேசல. நிறைய பேர் பேசினாங்க. அறிவு பேசினது மட்டும் 10 நிமிஷம் அவர் பேசினது. ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் அவர் பேசின ஒரு வார்த்தையும் சும்மா நறுக்குன்னு இருந்தது. மோடிஜியிலேருந்து விஜய் அண்ணனை வரைக்கும் பேரை சொல்லாமல் கிழிச்சிட்டாரு. அதாவது ரியாலிட்டியில் என்னவோ, அதாவது அந்த காலத்தில் வந்து ஜாதி மதம் இதை அடிப்படையாக வச்சு பிரித்து எது அவங்களுக்கு சேரணும் எது அவங்களுக்கு சேரக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சாங்க. இன்னைக்கு அது எல்லாரும் அறிவார்ந்த சமூகமாயிட்டாங்க. அந்த இடத்துல நம்மளோட அடிப்படை உரிமைகளை வந்துட்டு ஈஸியாக கிடைக்க விடாம எப்படி வச்சு தடுக்கலான்றப்ப இந்த நீட்டுன்ற தேர்வு ஒரு யூபிஎஸ்சி ஒன்று இஷ்டத்துக்கு அவங்க எடுத்துட்டு வந்து உள்ள வச்சுட்டு ஈஸியாக கிடைக்கூடாது. டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு மோடி பேசுறாரு, விஜயும் பேசுறாரு. யாரை வச்சு? ஆனால் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணல,
மக்களை எப்படி ஏமாத்தலான்னு பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுமா, அவங்க டெக்னாலஜினா தெரியுமா? கொரோனா வந்துச்சுன்னா எல்லாரும் மொட்டை மாடிக்குவாங்க, டங் 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 தட்டை வச்சு அடிங்க, கேண்டில் கொளுத்துங்க, கொரோனா புஷ்ஷுன்னு போயிடும். அதான் கர்ப்பாம்பூச்சி எடுத்து வந்தால் போயிடும் எல்லாம் கொரோனாவும். அதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிட்டு தான் இருக்காங்க. கர்ப்பாம்பூச்சி வந்தால் காணாமல் போயிடும். ஃபஸ்ட்டு அது தொலைவாக இருந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு இன்டைரக்ட்லி வரும். ஆனால் கர்ப்பாம்பூச்செல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அந்த கொரோனா கம்ப்ளீட்டாக ஸ்வைப் ஆகிடும். நீங்கள் கர்ப்பாம்பூச்சை மட்டும் தொட்டு பாருங்கள், ஏதாவது ஒரு கர்ப்பாம்பூச்சி சாகட்டும். இதுக்கப்புறம் உண்மையாக சொல்கிறேன், இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் கொரோனா இருக்குது. அந்த கர்ப்பாம்பூச்சி ஒவ்வொரு இடத்துக்கும் போவோம். கொரோனாவால் தலை காட்ட முடியாது. தெளிவாக கேட்டுங்க. ஆனால் எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் நினச்சேன், நான் ஸ்டார்டிங்கில் சொல்லணும்னா இந்தியாவை மாற்றுறது ரொம்ப கஷ்டம், பிடிச்சிட்டாங்க பொலிட்டிஷியன்ஸ் வந்து எல்லாரையுமே டியூன் பண்ணி மாற்றிட்டானுங்க, நாடே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஒரு ஏரியாவிலையும் 1 மணி நேரத்துக்கு ஒரு ஏரியாவிலும் தொடங்குறாங்க, எல்லாரும் வராங்க. இது இவங்களை வந்து இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லியில் எந்த அளவுக்கு இருக்கோ சேம் மும்பையில் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இப்போ தில்லியில் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜந்தர் மந்தரில் என்ன பிளான்னாக்கா, அந்த ஜந்தர் மந்தர் சுற்றி இருக்க எல்லா ஒரு கடைக்கும் வந்து நோட்டீஸ் போயிருக்கு, இன்னைக்கு எல்லாரும் காலி பண்ணுங்க, எவாக்குவேட் பண்ணுங்கன்ட்டாங்க. ரீசன் என்ன? இன்னைக்கு நைட்டு சம்திங் வில் ஹேப்பன். அதாவது நாளைக்கு காலையில் தான் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், நல்லா கேட்டுங்க. சம்திங் வில் ஹேப்பன். அதனால் பல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நல்லா கேட்டுங்க, நம்ம கொரோனாவை எப்படி ஒழிக்கிறதுக்காக எல்லாரும் ஒன்றா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுமோ, இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது சிஜேபியோட கை கொடுத்து நிற்கணும், சப்போர்ட்டாக இருக்கணும், விட்டு போகக்கூடாது. இங்கே உயிர் போகவும் வாய்ப்பு இருக்குது. அதாவது சுதந்திரம் அப்போ எத்தனை உயிரை நம்ம தியாகம் பண்ணுமோ கண்டிப்பாக அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எதிர்க்கிறது யாருன்னா வெள்ளைக்காரன் இல்லை, இங்கே மோசமானவங்கள. ஆக்சுவலாக வெள்ளைக்காரன் கூட நேருக்கு நேராக வந்துட்டு நெத்தியில் கன் வச்சு சுட்டு போயிட்டே இருப்பான். இவன் பின்னாடி வந்து குத்துவான். இவன் எப்படி தெரியுமா? கல்ல தெரியும். வாப்பா நீ வந்து உக்காருப்பான்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு பின்னாடி குத்திட்டு போயினே இருப்பான். இவன் மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம என்ன பண்ணுறது? அதை பாருங்க, இன்னைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பையனை ஜூலை 17 அப்போ நான் கூப்பிட்டு போயிருக்காங்க விசாரணைக்காக. இறந்துட்டு இருக்கான். அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். 3 போலீஸ் எங்களை அடித்தாங்க போட்டுட்டு சாவத்துக்கு முன்னாடி. அதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு சீன் வந்து என்னாச்சுன்னா, ஜன்னல் வழியாக அந்த பையன் வந்துட்டு கீழே விழுற மாதிரி இருக்குது. அதை தான் சிசிடிவி காமிச்சு நாங்களாம் அடிக்கல, அவனா விழுந்தான், அதுதான் அது அப்படின்னு சொல்லி கீழே வந்து மண்டையை வரைஞ்சி ஆள் காலி செத்துட்டாப்புல. ஆனால் வாக்குமூலம் மட்டும் அப்படி கொடுத்தாப்புல சாவத்துக்கு முன்னாடி. ஓகே, இது எப்படி இருக்குன்னா, நம்ம என் ஸ்கூல் டைம்லேயே இல்லை உங்கள் ஸ்கூல் டைம்லேயே நீ கேட்டிருப்பீங்க, வாழைப்பழம் தோல் வலிக்கு வாலிபர் பலி. அது விவேகானந்த டைலாக், விவேக் சார் டைலாக். இது வந்து போலீஸ் டைலாக். சிசிடிவி, அதாவது சிசிடிவி எங்கேருந்து வரும்? ஒரு வாட்டியும் காமெடி சொல்லும் போது சிரிக்கிறோம், ஆனால் அதுக்கு ஆக்சுவலாக சொல்லணும்னா ஏன் சிரிப்பு வருது தெரியுமா? அதிகமாக கோவம் மண்டைக்கு ஏறும்போது சிரிப்பு தான் வெளியே வரும். இதோட 2வதுங்க லாக்அப் டெத்து. ஃபஸ்ட்டு கன்னியாகுமரியில் தெரியும்ல, இப்போ தூத்துக்குடியில் வரிசையாக இது மாதிரி போயிட்டே இருக்கு. கொஞ்சம் பார்த்து இருந்தேங்க. இல்லை முன்னாடி டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது வந்து பேசினாங்க, யாரையோ டிவிக்கேல இருக்க அமைச்சருங்கள்லாம் போராட்டம் பண்றது, அங்க போய் பேசுறது, இங்க போய் பேசுறது, நாட்டை திருத்த போறேன்னு சொல்லிட்டு. ஏயோ சாமி, ஒன்றும் புரியலையா? உண்மையிலேயே சரி, நீங்க வந்துட்டு கண்டனம் தெரிவிக்க தேவையில்ல, நீங்க வந்து டிவியில பேச தேவையில்ல, போயிட்டு அந்த கேஸை ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம், ஒரு கேஸ் ஸ்டடி ரிலீஸ் பண்ணால் என்ன? இப்போ அறிவானவங்க தானே, நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம், பாலிடிக்ஸை சேஞ்ச் பண்ண போகிறோம், தமிழ்நாட்டை சேஞ்ச் பண்ண போகிறோம், எஜுகேஷனை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு மயிரை சேஞ்ச் பண்ண முடியாது. என்ன சேஞ்ச் பண்ண போகிறாங்க தெரியுமா? நார்மல் பாரை ரெஸ்டோ பாரா மாற்ற போகிறாங்க. நார்மல் பாரை ரெஸ்டோ. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், எனக்கு அவர் பார்த்தா எனக்கு செம்ம சிரிப்பாக இருக்கு. நான் ஏன் அவரை ஃபாலோ பண்ணே இருக்கேன்னா, அவர் நிறைய பேசுகிறாரு, ஆனால் ஒரு யூஸுமே இல்லை. ஏன்னா குழந்தைங்களோட பை சுமையை வந்து குறைக்க போகிறாராம். நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம், குழந்தைங்களோட பை சுமையை குறைக்க போகிறோம். நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம், குழந்தைங்களோட பை சுமையை குறைக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக இது மட்டும் தான் சொன்னார். ஆனால் எப்படி குறைக்க போகிறோம்னு சொல்ல, அதாவது எப்படி குறைக்க போகிறோம்னு சொல்ல, தேட்டரில் விட்டுருவாங்க, படிக்கவே தேவையில்லை, எங்கள் அண்ணன் படத்தை மட்டும் பாருங்க, உங்களுக்கு அறிவு வந்துடும். சொன்னாலும் சொல்லுவாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் சொல்லுவாங்க. நான் சொல்றது ரைட்டா இல்லையா? சரி, அறிவு வராதா அவங்க அண்ணன் படம் பார்த்தா? அறிவு வருமா வராதா? படம் பார்த்தா அறிவு வருமா வராதா? அவங்க அண்ணன் படம் பார்த்தா அறிவு வருமா வராதா? சிஎம் ஜோசப் விஜய் படம் பார்த்தா அறிவு வருமா வராதா? தாவேக்காவை பார்த்து கேட்குறேன், வருமா வராதான்னு மட்டும் சொல்லுங்க பதில். அது வருமா வராதான்னு தெரியல, ஆனால் நம்மளுக்காக அறிவு மட்டும் வந்துட்டாரு, நம்மளுக்காக வந்தாரு. அவரை விடுங்க, அவர் பாடின அதுக்கப்புறமேட்டு அதை கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணணும். இதை நான் வந்து என்ன வேணா எடுத்துக்கிட்டேன், நான் பாட்டை ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படி கூட, எல்லாருமே அந்த பாட்டை கேட்கணும்.
பாட்டுக்கு நான் கேட்டேன். அந்த பாட்டு வெறும் பாட்டு கிடையாது. நீங்க விஜய் பாட்டை வச்சுக்கிட்டு ரிங்டோன்ல வச்சுக்கிறது, இந்த பாட்டை எடுத்து ரிங்டோன்ல வச்சுக்கோங்க. ஒரு நாளும் கேளுங்க. இந்த சைடில் நீட்டுக்கு போராட்டம் போயிட்டுருக்கு, ஒரு ஸ்டேட்லேயும் போயிட்டுருக்கு. இங்கே என்னடானா ஃபஸ்ட்டு FDFSா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்லிட்டு அங்கே டான்ஸ் ஆடுனுக்குறாங்க. இதுக்கும் அதுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, அமைச்சர் சொன்னார் பார்த்தீங்களா, இதையும் அதையும் கம்பேர் பண்ணாதீங்கன்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவுசெய்து பத்திரிகையாளர்களே அவங்க கிட்ட போயிட்டு மைக்கை கொடுத்துட்டு ப்ரொட்டஸ்ட்டை பற்றிலாம் கேட்காதீங்க. அவங்களுக்கு என்ன, இன்னைக்கு எல்லாம் டான்ஸ் தான் இருந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட கச்சேரி தளபதி கச்சேரி, எங்க அண்ணன் கச்சேரி தளபதி கச்சேரின்னு அவங்க கிட்ட போயிட்டு சினிமால கிசுலாம் வந்திருக்கும்ல, அதெல்லாம் கேளுங்க. அதை விட நாம் தமிழர அவதூறு பரப்புறது எப்படின்னு கேட்டா கிளியரா என்ன சொல்லுவாங்க, அதான் அவங்க பிசினஸ். எப்படி இப்போ சென்ட்ரல்ல வந்துட்டு நான் பார்த்தேன், நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மெயில் வருதான். எப்படின்னா CJPயை வந்துட்டு எதிர்த்து பேசினா 60,000 2 ரீல்ஸ் போதும் ஒரு நாளைக்கு. அவங்க கொடுத்துருவாங்களாம் என்ன பேசணுன்ட்டு பேசுறாங்க. அதுதான் அவங்க கொடுத்துருவாங்களாம். 60,000 வச்சிருக்கேன். அதாவது அவங்களுக்கு இமெயில் வருது, அதை இதில் ஷார்ட்ஸில் காட்டுறாங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், காட்டுறேன் பாருங்க. யார் வேணா என்ன வேணா பேசிட்டோம். ஒரு நெக்ஸ்ட் நியூஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ், பார் அட்வொகேட்ஸ், பார்னா சும்மா இல்லை, அந்த சுப்ரீம் கோர்ட்டை ஹேண்டில் பண்றதே அவங்க தான், பார் தான். அவங்களே வெளியே வந்துட்டாங்க, நாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்றோம், டெமோக்ரஸிக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு. அதுவும் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு வயசானவங்க. நிறைய இவங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்க வந்துட்டு ஒரு சித்தாந்தத்தை வழிபடுறவங்க. இல்ல நான் ஆக்சுவலா நான் இப்படிதான் யோசிச்சிருந்தேன், எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா எனக்கே நம்பிக்கை வந்திருக்கு. எனக்கு எல்லாருமே வெளியே வராங்க, அட்வொகேட்ஸ் வராங்க, டாக்டர்ஸ் வராங்க, மிலிட்ரி மேன்ஸ் வராங்க, சேஞ்ச் நடக்குது. நான் ஒரு படத்தோட டைலாக் பார்த்தேன் அந்த டைம் தான். கமலஹாசன்ல ஒரு பழைய படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு. அதாவது, ஏய் இன்னைக்கு இருக்க நீனா அந்த காலத்தில் இருக்கியா, சுதந்திர காலத்தில் இருக்கியா, இன்னைக்கு இருக்க சமுதாயத்தை சினிமாவை பார்க்க வச்சு அறியாமையில் உட்கார வச்சிருக்கோம், சரியா? அதாவது ஒரு டைலாக்ல பேசியிருக்காப்புல கமலஹாசன், அவரே பேசியிருக்காப்புல, சூப்பராக பேசியிருக்காப்புல. அந்த டைலாக் எடுத்து நம்ம எழில்னு சொல்லிட்டு துபாயில் இருக்காரு, அதை வச்சு எடிட் பண்ணி போட்டிருக்காரு. அறியாமையில் உட்கார வச்சுருக்கோம். இந்த புரட்சி, இந்த போராட்டம் அதெல்லாம் நினச்சிலாம் வரும்லாம் நினச்சிக்காங்க, அதெல்லாம் அப்பயே செத்து போச்சு, சுதந்திரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் செத்து போச்சு அப்படின்னு கமலஹாசன் சொல்லியிருக்காப்புல. இன்றைக்கி அதை உடச்சிட்டு வெளியில் வந்துட்டாங்க. அதாவது தில்லியில் இருக்குது இப்போ பாயிண்ட்டு, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அதாவது நீங்கள் கை வைக்கக்கூடாத இடத்துல கை வச்சிட்டீங்க பசங்க, ஸ்டூடெண்ட்ஸ். அது ஆனால் நான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். யாருக்கு? இன்னும் கொஞ்ச நாள் தான் CJI இருப்பாருன்னு நினைக்கிறேன், சீஃப் ஜஸ்டிஸ். அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அவருக்கு பிளட் ப்ரெஷரா? அதுதான், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் சீஃப் ஜஸ்டிஸா. மேபி அவர் கூட மாறிடலாம், இருக்கிற வரைக்கும் நன்றி சொல்லிக்கலாம். நீங்க தொடக்கி வச்சது. அதாவது நல்லா கேட்டுங்க, ஒருத்தருமே இப்போ இருக்க பதவியில இருக்கனால தான் அவங்களுக்கு மரியாதை. பதவியை விட்டு கீழே இறங்கும் போது இந்த சமுதாயம் என்ன மாதிரி உங்களை பார்க்க போதா இருப்பீங்களான்னு எங்களுக்கு தெரியல. அதுதான், ஒருத்தவங்களும் கலாய்க்கிறோம்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க, டீஸ் பண்ணுறோம், நம்ம டீஸ் பண்ணலாம் அசால்ட்டாக, சின்ன பசங்க தான் அப்படின்னு. ஆனால் என்ன ஆகிடுறீங்கன்னா, நீங்கள் நாரதராக ஆயிடுறீங்க. என்ன ஆகிடுது, நீங்கள் கழகம் ஒன்று வைக்கிறீங்க, அது நல்லதுலேயே போய் முடியுது. நீங்கள் வச்ச கழகம் இப்போ பெரிய CJP கழகமாக மாறிடுச்சு. அது வேற மாதிரி போயிடுச்சு, அது வேற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ நல்லது நடக்கும். இந்த காணொலி எப்படி இருக்குன்ற மறக்காமல் சொல்லுங்கள். அதுவும் நாளைக்கு காலையில் அந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை எனக்கு, ஆனால் ஒன்று, எந்த உயிரும் போகக்கூடாதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த CJP அவங்களோட ரெக்வஸ்ட்டை வந்துட்டு சோனம் வாங்சக் அவரும் பார்த்திங்கன்னா ஸ்டில் பட்னியாக தான் இருக்கார். அவரும் ஒரு 4 கோரிக்கை வச்சுருக்காரு. அந்த 4வது கோரிக்கை கூட பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கையும் முன்னாடி 3 கோரிக்கை இருந்ததில்ல, அதுதான் 4வது கோரிக்கை. அடிஷ்னலாக என்ன சொல்லியிருக்காருனாக்கா, யார் மேலேயும் FIR இருக்கக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க மேலே. அவர் எனக்கு பதவி கொடுங்க, அவர் தனக்கு தேவையான ஒன்றுமே அங்கே கேட்கல, தன்னோட நாட்டு மக்கள், ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த சோனம் வாங்சக்கை பற்றி சொல்லும்போது, அவர் பேர் வரும்போது தான் எனக்கு தோணுச்சு, இந்த மீடியா பாலிட்டிக்ஸ் இருக்குல்ல, பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்கல்ல, அமீர் கான் கிட்ட போயிருக்காங்க. என்னன்னா 3 Idiots படம் வந்து மாற்றி பேசினாங்க. ஆக்சுவலாக சோனம் வாங்சக்கே ஓப்பனாக சொல்லிட்டாங்க, அவங்க வந்து என்னோட பயோபிக்கெல்லாம் எடுக்கல, அவங்க அது எடுத்தது அவங்க இப்போ படமாக எடுத்தாங்க, நான் சொல்லவே இல்லை அதை நான் பயோபிக்காக தான் எடுத்தேன்னு. ஓகே, பட் ஆனால் ஒரு ஸ்டோரி எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, மாறவே மாறாது. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அமீர் கான் கிட்ட மட்டும் ஏன் போனோம்? அமீர் கான் இன்னமும் ஆக்டர் தான், அவர் ஒன்றும்
நாட்டுக்கு நல்லது பண்ணுறதை பற்றியோ இதை பண்ணுறதை பற்றியோ ஒன்றும் பேசலை. நாடு மாறுறதை பற்றியோ ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியோ ஒன்றும் பேசலை. ஆனால் தமிழ்நாட்டில் ஒருத்தர் அது நண்பன் ஒரு படம் வச்சிருக்காரு, த்ரீ இடியட்ஸ் டப் பண்ணி. அவருக்கு அதெல்லாம் தெரியாது. தெரியாதவன்ல. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அமீர் கான் கிட்ட போய் கேட்டதுக்கு பதிலாக இவர் தமிழ்நாட்டோட சிஎம். அவர் ஃபர்ஸ்ட் பத்திரிகையை சந்திப்பாரா பாருங்க. தமிழ்நாட்டோட சிஎம் மக்கள் நலன், ஸ்டூடெண்ட்ஸ் நலன், தமிழ்நாட்டோட நலன், தமிழ்நாட்டோட சேஞ்சு, இதை பற்றிலாம் யோசிக்கிறவர். இவர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிருக்கணும். இந்த மீடியாவுக்கு உண்மையிலேயே பேக் போன் இருந்ததுன்னா, ஸ்பைன் இருந்ததுன்னா போய் அவர்கிட்ட கேளுங்க. ஏய், என்டிடிவி யாரு நினைச்சிருக்க? யாருது? அதானி குரூப்ஸ். எவ்வளோ மோசமானவனுங்க அதானி குரூப். பிடிச்சிட்டானுங்க பாரு பசங்க. நின்றுட்டு 10 நிமிஷமா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு பேசினது தான் எல்லாமே. அந்த பொண்ணுக்கு அவங்க பார்த்துட்ட உடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றதுனே தெரியல, கூனி குறுகுது அப்படியே. இப்போ விஜய் வந்துட்டு யாருக்கிட்ட போயிட்டு கொடுத்தாரு? என்டிடிவி. யார் அவரு? நல்லது. இப்போ பிஜேபி யாரு சப்போர்ட் பண்றா? அதானி அவருக்கு. அப்போ அதானி யாருக்கு பேசுவாங்க? புரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் நாங்க சொல்றது சும்மா விளையாட்டுக்கு ஏதோ சொல்ல, எல்லாத்துக்குமே கனெக்ஷன் இருக்கு. கார்பரேட்ஸ். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம். இந்த கார்பரேட் ஒழிக்கும் முறை, சரிங்களா? கார்பரேட் ஒழிஞ்சால் தான் நல்ல வீடியோஸ் வரும். அது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூட்டியாக தான் இருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.